Hi friends, இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின் இதுதான். If 5 root 5 into 5 cube divided by 5 to the power minus 3 by 2 is equal to 5 to the power a plus 2, then find the value of a. இதை பார்த்ததுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் ரொம்ப ஈஸி. எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 5 root 5 நம்ம 5 into 5 to the power 1 by 2னு எழுதலாமா? into 5 cube divided by 5 to the power minus 3 by 2 is equal to 5 to the power a plus 2. இப்போது ரெண்டு பேஸ் ஒன்றா இருந்துச்சுன்னா, அதாவது a to the power m into a to the power n அப்படி இருந்துச்சுன்னா நம்ம a to the power m plus n அப்படின்னு எழுதலாமா? இதில் ரெண்டு பேஸ் சேமாக இருக்குது, பவர் ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பவர் எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 ப்ளஸ் 1 by 2ன்னு வரும் இன்ட்டு 5 cube. இது நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போனால் இன்ட்டு 5 to the power ப்ளஸ் 3 by 2 அப்படின்னு ஆகிடும். மைனஸில் இருக்க நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகல ப்ளஸில் வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 5 to the power a plus 2. இப்போது இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா 3 by 2 வந்துடும் இன்ட்டு 5 to the power 3 இன்ட்டு 5 to the power 3 by 2 இஸ் ஈக்குவல் டு 5 to the power a plus 2. இப்போது சேம் ஃபார்முலா, பேஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது, பவரை நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 by 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 by 2 இஸ் ஈக்குவல் டு 5 to the power a plus 2. இப்போது 2 LCM எடுத்தோம் அப்படின்னா 3 ப்ளஸ் 6 ப்ளஸ் 3 அப்படின்னு வரும், இஸ் ஈக்குவல் டு 5 to the power a plus 2ன்னு வருமா? இப்போ 5 to the power 12 by 2ன்னு வரும், அதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 6ன்னு வந்துடும், இஸ் ஈக்குவல் டு 5 to the power a plus 2. இப்போது ரெண்டு பேஸும் ஈக்குவலாக இருக்குது, அதாவது a to the power m is equal to a to the power n அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பவர் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போனா என்ன, 6 is equal to a plus 2 அப்படின்னு போட்டுக்கலாம். நம்ம ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏவை வச்சுட்டு 2வை இந்த சைட் கொண்டு வந்தோன்னா -2 ஆகிடும். 6 - 2 4. ஸோ ஏவோட வேல்யூ 4. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.